முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போதுமே முருங்கைக்கீரை கடையில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் பருப்போடையே வேக வச்சுருவாங்க. அப்படி செய்யாதீங்க. அப்படி பருப்போடையே குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது அதோட கலரும் மாறிடும், அப்புறம் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காதுங்க. அப்புறம் இதில் உள்ள சத்துக்களும் நிறைய வீணாயிடும். நான் வந்து என்னென்னா பருப்பு கூட 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்கீரையும் அதோட சேர்த்து 2 வதக்கு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக உப்பும் தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பருப்போட வேக வச்ச தண்ணி சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து பருப்பில் வந்து தண்ணி இல்லை, அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுட்டேன். பாதி வெந்தால் போதுங்க. வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப நேரம் முருங்கைக்கீரை வந்து குயிக்காக வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு அவிச்சு வச்சுருக்கோம்ல, இதை வந்து அந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து கலந்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நான் வந்து மத்து வச்சு நல்லா மசிச்சிருவேன். அப்படி மசித்தா தான் குழந்தைங்க வந்து அதில் வாயில் தட்டுப்படாமல் சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அப்புறம் காயப்பொடி சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிங்க. நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். ரொம்பவும் கீரை வந்து இதாகவும் போயிடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.